எல்லாரும் சொல்லிடலாமே. அப்படி இல்ல, அப்படி இல்ல. ரேகான் போன்கே சொல்லுவாரு, அவர் பிரசங்கம் பண்ண போச்சுல எல்லார் மேலேயும் அக்கினி இறங்குவதை போல இருக்குமா. அவர் பிரசங்கம் பண்ணும் போச்சுலையே வார்த்தைகளை ஜனங்கள் கேட்கிறாங்களோ இல்லையோ ஒவ்வொருத்தர் மேலேயும் அக்கினி விழுந்துகிட்டே இருக்குமா. ஒருவனால அசைய கூட முடியாதா அப்படிப்பட்ட அக்கினி. உங்களை அப்படிப்பட்ட ஊழியத்திற்கு தேவன் அழைத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? பில்லி கிரகம் பிரசங்கம் பண்ணுவாரா? ஒரு லெக்சரரை போலதான் பேசுவாரா? ஒரு டீச்சர் எப்படி பாடம் நடத்துவாரா? அப்படிதான் பாடம் நடத்துவாரா? ஜனங்கள் சில நேரம் கவனிக்காதது போலதான் இருக்குமா. ஆனா அவர் ஆழ்த்திற்காக கொடுக்கும் போது என்ன நடக்குமா தெரியுமா? சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன கூட ஆவியானவர் சீட்ல உட்கார விட மாட்டாரா. தள்ளி முன்னாடி போன தள்ளி அவர் ஃப்ரண்ட்ல வருமா, ஏங்கி ஏங்கி அழுவா. எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, மனம் திரும்புவாங்க. ஆண்டவர் சிலரோட பேசுகிறார், நீ சுவிசேஷம் அறிவிக்கிறவனா இருந்தா மேலான அழைப்பை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இன்னும் கிராமத்துல சும்மா போய் நிக்கிறதை நினைச்சு கொண்டிருக்கிறியோ அதை உனக்கு கொடுத்திருக்க வசனத்தின் ஆழத்தை அறிந்து கொள். சிலரோட பேசுறார்,